ஞாபகம் இருக்கான பாப்போம். டேய் வாண்டட் லிஸ்ட்யா 5க்கு மேல ஸ்டார் எங்க இருக்குற நீ? அவன் பேர்னா போறவா? ஆனா வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான். குச்சி குட்டா 1 மில்லியன் மேல பில்லியன் ட்ரில்லியனுக்கு மேல போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். ஏன் நம்ம வீணா பண்ண சாப்பா? வீணா பண்ண சாப்பிடல நம்ம அப்படியே சொல்லிட்டு அப்ப நம்ம அன்பானியா ஒரு பானியா இருக்கக்கூடாது, அம்பானியா ஆகணும். என்னடா இது ஸ்பீடு? நான் இந்த ஸ்பீடா பார்த்தா உங்களுக்கு இது காடியான்னு தோணுதா? இந்த காடி தள்ளிட்டு போற மாதிரி போகுதுங்க. நான் ஒன்றும் பர்ஃபெக்டாகவே இறக்கலடா. யார் தட்டை இது யார் கூட முடியலங்க. ஓகே இந்த சேல் பட்டன் இதுன்னு சேல் தட்டணுமா? சரியா என்னதான் தட்ட முடியல. சரி வேலை மாற்றணும். எனக்கு இந்த வேலை வேணும், நான் வேலை மாற்றணும். ஏன்னா அவனுக்கு மறுபடியும் கம்ப்யூட்டர் தட்ட கூட முடியலங்க. அடே என்னடா என்ன ப்ளே பண்ண விட மாட்டேங்க நீங்க பாட்டுக்கு ஜாலியோ ஜிம் கானா அப்படின்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு கிராஷ் மாஸ்டர் தெரியும்டா. நடக்கு நம்ம வீடா இல்லையா? பங்களா வச்சு போகணும் நினைச்சோம். இது வீடு எக்ஸ்பர்ட்டே பாலடா. எக்ஸ்பர்ட்டே பாலடா. ஓகே நம்ம காடி நேரா எடுத்து அங்க விடுறோம் போல. ஐயோ வாய் வளரிச்சு. ஐயோ வாய் வளரிச்சு. ஓகே இப்போ இந்த ட்ரக்கு மேலே இந்த ட்ரக் எதுக்கு இருக்கியா? எனக்கு புரியலையா. இந்த ட்ரக்கு ஓட்டி இந்த ட்ரக்கு ஓடனியா? எதுக்கு இந்த ட்ரக் இருக்குதியா? எனக்கு ஒன்றும் புரியலையா. ஐயா கஸ்டமரியா கஸ்டமரியா என்னங்க விலையை கம்மியாக கேட்குறான். கேட்குறா கூட ஓகே இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளே பண்ண போல இருக்கு. ஓகே 1 PM கார் மார்க்கெட் ஓப்பன் இல்லையா? போய் பார்ப்போம். சரி வாங்க. கார் மார்க்கெட் ஓப்பன் இல்லை தான் நினைக்கிறேன். அதை கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன் வரணும். ஆமாம் சொல்லலை கார் மார்க்கெட் ஓப்பன் இல்லை. என்னடா எனக்கு ஒன்றும் புரியலையே. கார் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்னு நினச்சி வந்தாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள படாத பாடுபட்டேன். வயசு கொடுத்தீங்க. என்னாச்சு நான் வயசு கொடுத்துட்டீங்க? கஷ்டப்பட்டு வயசு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ நேரம் உட்காந்து இதை காப்பிட்டு நீ போ
ஓகே தமிழ்ல நான் லாஜோ லேப்டாப்ல தமிழ்ல நல்லா கலாய்க்கிறோம். ஓகே நம்மளே தமிழ்ல வந்து கலாய்க்கிறோம். ஓகே இந்த மேட்ச் எடுத்து போட்டு உக்காந்துக்கலாம். எவ்வளோ நாளாக நானும் நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகே இதில் போயிட்டு கம்ப்யூட்டர் எடுத்துட்டியா? இது ஏன் கம்ப்யூட்டரு? இது என்னோட கம்ப்யூட்டரை வச்சு என் ஃபோனில் இப்போ டிங் அப்படின்னு வேகமாக ஒரு சத்தம் கேட்கும். அது வேற எதுவும் இல்லை. இப்போ போடும்போது டுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. கேட்டீங்களா? ஓகே நான் சொல்லுவேன். நான் நைட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கள் அம்மா அப்பா தூங்க வந்துட்டாங்க. அவர் செருப்பு கழிக்க எடுத்தாங்களே. எத்தனை மணி ஆகுது? ஒன்றும் தூங்காமல் இருக்க. இருங்க போய் பார்த்து வரேன். எத்தனை மணி ஆகுது? செருப்பாடிப்பேன் போய் தூங்குடா அப்படின்றவாங்க. ஐயா இருங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கீழே தான் நான் வேறு படுக்கணும். கீழே தான் யார் ரூமு. நான் இப்போ மொட்டை மாடியில் உட்காந்து மொட்டை மாடியிலையா ஃப்ளோர் 2ல் உட்காந்து வயசு கொடுக்குறேன். ஓகே அம்மா ஒன்றும் வரல. ஜாலியாக உட்காந்து போடு போடு நல்லா ஹைட் கிடைக்கும் அப்படின்னு சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் எத்தனை வலிக்கியா? டேய் நான் 10,000 வச்சேன். 10,000 எங்கே இருக்குது? 6,000 எங்கே இருக்குது? மூஞ்சி முகர பேத்துருவேன்டா. ஒம்புக்கா பாரு வானம் என்கிட்ட ஒம்புக்கா பாரு. பேரவும் உன்கிட்ட பேச முடியாது. நான் இப்போ என்ன பண்ணேன்? தலையெல்லாம் ஓடி பிடிச்சி நீ போடா நீ போ. ஐயோ என்ன அவன் போறான்? ஐயோ அவனுக்கு என்னாச்சு? போயிட்டா அப்போ இந்த காடு கண்டிப்பாக வைக்காத இருக்கும். எவனுக்கும் பேர பேசுகிற மாதிரி வாங்கடா. குப்பை தொப்பியில் அவனை போட்ட முடியுதான். ஒரு வேலை ரொம்ப கம்மியாக வைக்கிறோமோ. அந்த லிங்கை வந்து இப்போதைக்கு அந்த லிங்கை பற்றி பேசுகிறேன். அந்த லிங்கை பற்றி பேசுவோம். அந்த லிங்கை வந்துட்டு அந்த காப்பி பண்ணிட்டு நீங்கள் கூகுளில் போய் காப்பியா அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுளில் போயிட்டு அந்த ஃபோட்டோ சிம்பிள் இருக்கும் அதை தட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அந்த செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இவன்கிட்ட பேரம் பேச முடியுமா? இல்லை நம்ம காடியில் தான் பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு அளவுக்குது சரி அந்த ஒரு வழி கம்மியாக இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும்ல. சூப்பர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும். திஸ் இஸ் பிஸ்னஸ் ஓகே பாய் வாங்கடா ஓகே. இது காக்கா வலி வந்த மாதிரி இருக்கா? மூட்டு வலியோ? இவனுக்கு சொட்டை தலையை மாதிரி மூட்டு வலி முதுகு வலிங்க இப்படி இருக்கா? தர்மம் ஓடுங்கதா அந்த மாதிரி வந்துச்சா? நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? சரி என்கிட்ட பேரம் பேசி பார்ப்போம். என்கிட்ட பேரம் பேச முடியும். ஓகே நானே என்ன எடுத்துக்கிறியா? நான் சொன்ன ரேட் கட்டுக்கிறியா? ஓகேவா எடுத்துக்கிறியா? போடா நான் சொன்ன ரேட்டுக்கா எனக்கு அந்த ரேட் தான் வேணும் அப்படின்ட்டு போடா. 8,000 பேரம் பேசி பார்ப்போம். ஆனால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சும்மா போட்டேங்க. இந்த பாட்டு இந்த ஐயா ஆடு வந்துருச்சு. அடப்பாவீங்களா ஓகே இது ஒரு ஆஃப்லைன் கேம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆஃப்லைன்னா நீ மஜா பண்ணலாம். ஏன்னா இந்த கேம் கிராஃபிக்ஸ் பொறுத்து இது ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். ஆனால் ஆஃப்லைன் இருந்தால் நீங்கள் அடிக்கடி மஜா பண்ணி இருக்கும். டாட்டா இல்லாத டைம் நெட்டு டேட்டா ஒய்ஃபை இதெல்லாம் இல்லாத டைம் ஜாலியோ ஜிம்பா அப்படி இருக்கலாம். ஒய்ஃபை இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கேமு. வாங்க இதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதுன்னா இது $500 கொடுத்து பாரு இவ்வளோ போய் சாப்பிடலாமா? அதே மாதிரி 100 லேப்டாப் கூட்டா கொஞ்சம் நாட்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே நேம் இவ்வளோ நேரம் நேம் தான் தேடிட்டு இருக்கேன். HJ கார்ஸ்னு வைப்போம். டெல்லி பெரிய இருக்கலாம். அப்படின்னா ஓ இது பெரிய கார் அப்படின்னு நினைக்கணும். ஓகே HJ கார்ஸ். ஓகே கார் போட்டாச்சு கார்ஸ். இந்த இசுக்கலாம் இப்போ
டேஷ் HJS அதுக்கெல்லாம் வந்து கடைசியில் S போடுவாங்க. யானே தரல. ஒரு 2 S போட்டா என்ன வரும்? ஸ்கூல்ல இப்படிதான் விட்டு எடுக்க அப்படின்னு கேட்பேன். அந்த டீச்சர் கண்டுபிடிச்ச என்ன ஊசு ஊசியே ஓ பேப்பர்ல என்ன எழுதிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னோட மிஸ் அப்படின்னு அதோட முதுகுல ரோத்தானை வச்சு அதை வச்சு 2 அடி முதுகுல அடிச்சு போய் உக்கார வைப்பாங்க. அப்படின்னு கத்தின்னு கிடப்பேன். அப்படி வந்து அழுவவும் கூடாதா அடிக்கவும் கூடாதா அப்படின்னு மனசில் நினைப்பேன். ஓகே கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன் அப்படின்னாடது கார் மார்க்கெட் போனால் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது சும்மா ஆடி சும்மா பிளேஸ் கார் கூட்டிட்டு போயிருந்துட்டு நான் கடுப்பாயிருவேன். இப்போ வாட்டர் லிஸ்ட் நீ ஏன்டா வாட்டர் லிஸ்ட் கடுப்பு வச்சுட்டு டாக்கி ஏயாயா அது நேரம்னா தரேன் வச்சுருக்காடா. ஓகே இந்த காடி என்ன அப்பளம் மாரி இருக்கு. மஞ்சள் கலர் டாக்ஸி மாரி இருக்குமா போயிருமா. அப்புறம் நான் இங்கதான் ஒரு காடியை வாங்கிட்டு பாடுபட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆயிரும். அந்த காடி காட்டி ஐயா ஒரு 5 வரி அந்த மாதிரி இல்லை வேணவே வேணாம். வாங்கிட்டு 6 மில்லியன் கேட்குதோ 6 மில்லியன் வாங்குவா. அது மூஞ்சிக்கு வேணா 6 மில்லியன் ஒத்து வராது. ஆனால் புக்காட்டி மூஞ்சிக்கு நல்லா ஒத்து வரும். நம்ம பட்ஜெட்டுக்கு கார் மார்க்கெட்ல ஒரு கடை கூட இல்லைங்க. இந்த கீழே போட்டுருக்குங்களா த கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன் டுடே அப்படின்னு. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கும் நாளைக்கு க்ளோஸ் ஆயிரும் போட்டுருக்கு போல. இது நம்ம ஓகே நைஸ் ஓகே. இப்போ இதை 5000 வரைக்கும் இது போட்டு பார்ப்போம். 5000 வரைக்கும் ஒத்துக்குச்சோ பைக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட வர வேண்டா போச்சு. ஐயோ 5000 வரைக்கும் ஒத்துக்கலங்க. ஐயோ நான் கூட ஒத்துக்குச்சோன்னு நினச்சிட்டேன். சரி இந்த கார் வாங்க முடியுமா? இல்லை வாங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கேவும் போயிட போகுது. சரி வாங்க போ. ஐயோ இது காணா ஐயோ கார் எடுக்க வாங்கிட்டுமா. ஆஹா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டே வீடா நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டே கார் நம்ம எடுக்காம இருந்தாலும் வந்துருமோ அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த காரை ஃபுல்லாக ஊருக்கு சுற்றிட்டு இந்த ஊரையே அந்த காரை வச்சு சுற்றிடுவேன். ஆச்சரியமாக நான் காரை மட்டும் வீட்டுக்கு போச்சு நான் நடந்து போய்கிட்டு இருப்பேன். பெட்ரோல் முடிஞ்சிடும் யார் காசு கட்டுவான். அதான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் காற்ற வெறி பாருங்க. ஆனால் என்னைக்கு இதை போயிடலாம்.
அங்கிள் கிட்ட பேர பேசுவோம். அங்குளே நான் சொல்ற ரேட் நீ வாங்கிட்டனா ஓகே. 2000 இல்ல இன்னும் 10% என்ன 10 பின்னாடி போறதுன்னா ஒரே தட்டுல 100 என்ன ஒரே தட்டுல 1000 குறையுது. ஓ அப்ப 10%னா 100ஆ? சரி நான் ஒரு ரேட் சொன்னா வாங்கிட்டு போயிட்டு ஓகே. இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம்